ஆக்சிடென்ட் ஆனப்போ உங்க போன் இங்கதாம்மா கிடந்துச்சு. நான் தாம்மா மறுநாள் வீட்டுக்கு வந்து முத்தரசன் சார்கிட்ட கொடுத்துட்டு வந்தம்மா. அப்படியா அண்ணா? சரி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல. அப்ப நான் வரமா, உடம்ப பாத்துக்கோங்க. வாங்க. பாத்தீங்களா நான் போன்ல ஏதோ ரெக்கார்ட் பண்ண விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்ன உடனே போன் எடுத்து கொடுத்தேன்னு இந்த அண்ணன் வந்து சொல்லிட்டு போறாரு. நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடலண்ணா. கண்டிப்பா அந்த போன்ல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குண்ணா. சரிம்மா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம அத பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. முத்தரச மாப்பிளையும் வெண்ணிலாவும் நல்லபடியா திரும்பி வரட்டும். போன் எங்கன்னு மாப்பிள்ளை கிட்ட அப்புறம் கேட்போம். அதுல நீ சொன்ன மாதிரி விஷயங்கள் இருக்கா, அதை எடுக்க முடியுமான்னு செல்போன் கடையில நம்ம கொடுத்து கேட்போம். சரியா? இப்போதைக்கு தலையில போட்டு குழப்பிக்காத. வா போலாம். வா. அட என்னம்மா, வா போலாம். முத்து மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரார்த்தனை முடிஞ்சிரும். நம்ம அடுத்த கோவிலுக்கு இங்க இருந்து போயிடலாம். என்னம்மா, எப்படி வந்த நீ? எப்படி இங்க கரெக்டா வந்த? என்ன ஆச்சு சொல்லுமா. இல்லம்மா, அப்பாவை கல்லாக்கிட்டாங்கன்னு ஸ்வேதா ஆண்டி வீட்ல பேசிட்டு இருந்தது கேட்டதும் எனக்கு மனசே தாங்கல. அதான் உங்க 2 பேரையும் தேடி வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேம்மா. ஐயோ, என்ன ருத்ரா சொல்ற? ஏன் ருத்ரா இப்படி எல்லாம் பண்ண? அவங்க எல்லாம் எவ்வளவு பயந்துருப்பாங்க. ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை. நான் ஒருத்தி யாருக்கும் போன் பண்ணி நடந்தத சொல்லணும்னு கூட எனக்கு தோணல. உங்க அப்பாவை எப்படியாவது நல்லபடியா ஆக்கணுங்கிற வைராக்கியத்தோட கோவில் கோவிலா சுத்திக்கிட்டு இருக்கேன். சரி இரு, நீ என்கிட்ட வந்து சேர்ந்துட்டேங்கிற விஷயத்த அவங்களுக்கு போன் பண்ணியாவது சொல்லலாம். யார்கிட்டயாவது போன் வாங்கலாம். அம்மா, இதுதான் அப்பாவா? ஆமாமா. அப்பா, அப்பா, உங்க ருத்ரா வந்திருக்கேன்ப்பா. உங்க ருத்ரா வந்திருக்கேன்ப்பா. அழாத ருத்ரா, இது 8வது கோவில். இன்னும் ஒரே ஒரு கோவிலுக்கு போனா போதும், அப்பாவை பழையபடி ஆக்கிரலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நீயும் உன் மனசார சாமி கும்பிட்டுக்கோ. சாமி கும்பிட்டுட்டு அப்பாவை தூக்கிட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்பிடலாம். இதோ வந்துட்டமா, இந்த வந்துட்டேன். அர்ச்சனை பண்ணணும்னு வந்துட்டு பண்ணாம போனா எப்படிமா? சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனேன், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, மன்னிச்சுக்கமா. கொஞ்சம் இருமா, அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிடலாமா? ஐயோ ஐயோ, நகையை காணுமே. அதா, ஐயோ ஐயோ, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. என்ன சாமி, என்னாச்சு? அம்மனுக்கு எல்லா நகையும் போட்டு அலங்காரம் பண்ணலான்னு இப்ப எடுத்து வச்சுட்டு போனோமா. இப்ப அந்த நகையை காணுமா. அம்மா, வேற யாராவது கோயிலுக்கு வந்தாங்களாமா? இல்லங்கய்யா, நான் மட்டும்தான் இருந்தேன். இப்பதான் என் பொண்ணு வந்து சேர்ந்தா. வேற யாரும் வந்த மாதிரி தெரியலையே. ஐயோ, நான் புள்ள குட்டிக்கார, என்ன ஆகும் ஏதாகும்னு ஒண்ணும் புரியலையே. ஆத்தா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற?
பக்கத்துல போயிட்டு வந்தது தப்பா? நான் என்ன ஆத்தா உனக்கு குறை வச்சேன்? ஒரு நாள் இப்படி நடந்தது இல்லையே. என்னாச்சு என்னாச்சு? ஐயா, என்னாச்சு? ஐயா, அம்மனோட நகையை காணுங்கய்யா. என்னையா சொல்ற? சாமி நாயே காணுமா? ஆமாங்கய்யா. ஐயா, நான் கோயில இருந்து பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம். சீக்கிரம் கோயிலுக்கு வாங்க. சரிங்கய்யா. ஐயா, கொஞ்சம் கோயிலுக்கு வரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இப்படி ஆயிடுச்சு. என்னப்பா, என்ன நடந்துச்சு? அம்மனுக்கு அலங்காரம் பண்றதுக்காக எல்லா நகையும் எடுத்துட்டு வந்தேன். வீட்ல இருந்து அர்ஜென்ட்டா போன் வந்தது. போயிட்டு வந்து அலங்காரம் பண்ணிக்கலாமேன்னு எல்லா நகையும் கோயில்ல வச்சுட்டு போனேன். வீட்டுக்கு போயிட்டு வந்து பாக்குறேன், அலங்காரம் பண்ண வச்சிருந்த எல்லா நகையும் காணுங்கய்யா. என்னப்பா இது? ஆத்தா நகையில கை வைக்கிற அளவுக்கு இந்த ஊருக்குள்ள யாருக்குப்பா துணிச்சல் இருக்கு? நம்ம ஊர்ல இது வரைக்கும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்ததே இல்லையே. இருக்கிறவங்க பூரா நம்ம ஊர்க்காரங்க. எப்படி காணாம போகும்? யார் இவங்க? புதுசா இருக்கு. யாருமா நீ? என் புருஷனை ஒரு மந்திரவாதி சிலையா மாத்திட்டாருங்க. அதுக்காக தான் 9 அம்மன் கோவிலுக்கு போய் நவ சக்திகளையும் தரிசனம் பண்ணணும்னு ஒவ்வொரு அம்மன் கோவிலா போய்கிட்டு இருக்கேன். என்னம்மா கதை சொல்லுது? இது 8வது கோவில். என் வேண்டுதலுக்காக வந்திருக்கேங்க. இவன் என் பொண்ணுங்க. அதான் ஊருக்கு புதுசுன்னு தெரியுதுல்ல. எதுக்கும் அவங்க கிட்ட ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா கோவில்ல ரொம்ப நேரமா இந்த பொண்ணு தான் இருந்துச்சு. நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு தான் இருந்தேன். ஐயோ, சத்தியமா அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க. வேண்டுதலுக்கு வந்த இடத்துல அதுவும் அம்மனுக்கு போடுற நகைய நான் தொடுவேனா? நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லங்க. இத பாருமா, சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் செக் பண்ணி பாத்துரலாம். எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கப்பா. எங்கம்மா உன் புருஷன் சிலை? இதாங்க ஏன் புருஷன். ஏம்மா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏம்மா, உள்ள ஏதாவது இருக்கா பாருமா. பாருமா. ஐயா, அம்மனோட நகை இருக்கு. ஆமா. ஏமா, இது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன சிக்க வைக்க இருந்தியாமா? ஐயோ, சத்தியமா நான் பண்ணலங்கய்யா. ஏமா, பார்த்தா நல்லவ மாதிரி இருக்க. உன் புருஷன் சிலை அது இதுன்னு ஏதோ ஒரு சிலையை வச்சுக்கிட்டு கூட ஒரு குழந்தையும் கூட்டிட்டு கொள்ளையடிக்க வந்திருக்கியா? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. உனக்கு இதான் தொழிலா? ஐயோ, சத்தியமா இல்லங்க. அம்மன் மேல சத்தியமா சொல்றேன். இந்த நகை எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. என் புருஷனை எப்படியாவது பழையபடி மனுஷ ரூபத்துக்கு கொண்டு வரணும்னு அலைஞ்சுகிட்டு இருக்கேங்க. நீ சொல்றதுல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. இங்க பாருங்க, சத்தியமா எங்க அம்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நிஜமாலே இது எங்க அப்பா தாங்க. இத பாருமா, நீ சொல்றத நம்புறதா நம்ப வேண்டாமாங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்படி அம்மன் நகையில கை வச்சவங்கள நாங்க சும்மா விடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. உன்னோட உணர்வை மதிக்கிறேம்மா. இன்னொரு கோயிலுக்கு போனா உன் புருஷன் மனுஷன் ஆயிடுவான்னு சொல்ற. அப்படித்தானே சொல்ற? ஆமாங்க, சத்தியமா அப்படிதாங்க. அப்ப ஒண்ணு பண்ணுமா, உன் குழந்தை அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். நீ போய் இந்த சிலைய மனுஷனா மாத்திட்டு கூட்டிட்டு வா. அப்ப நாங்க நம்புறோம். அதுக்கப்புறம் வேணா இந்த குழந்தைய அனுப்புறதா வேண்டாமான்னு
ஊர்க்காரங்க கூடி முடிவு பண்ணுவோம். என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? குழந்தைய எப்படிங்கய்யா இப்படி விட்டுட்டு போவேன்? ஏமா அம்மன் நகையில கைய வச்சது இல்லாம பேச்சா பேசுற? கிளம்புமா முதல்ல இங்க இருந்து. இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. உண்மையா சொல்றேன், நான் நல்லவதான். சரிம்மா, நீ நல்லவளாவே இருந்துட்டு போ. அதான் உன் புருஷனை மனுஷனா மாத்தி கூட்டிட்டு வான்னு சொல்றோம்ல. அதான் ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? எனக்கு மட்டும் துன்பத்துக்கு மேல துன்பம் வந்து சேருதே. மா அழாதம்மா, நீ கிளம்பி போமா. நான் தைரியமா இருக்கம்மா. நீ அப்பாவை கூட்டிட்டு வாமா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம். நீ போயிட்டு வாமா. சிலையா இருக்காராம், அதை மாட்டி கொண்டு வர போறாராம். இதெல்லாம் நம்ம மாதிரியா இருக்கு. அந்த பொண்ணு வந்தா தான் என்ன நடந்தது எது உண்மைன்னு தெரியும். அங்கிள், என்னம்மா? நிஜமாவே எங்க அம்மா எதுவும் தப்பு பண்ணல தெரியுமா? இத பாருமா, இதெல்லாம் நீ பேசக்கூடாது. அமைதியா இரு. உங்க அம்மா உங்க அப்பாவோட வரட்டும், அதுக்கப்புறமா நாங்க நம்புறோம். சாமி, அம்மாவும் அப்பாவும் பாவம் இல்ல. அப்பா இப்படி கல்லாயிட்டாருன்னு சொல்லி அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நானும் அவங்களுக்கு தெரியாம வீட்டை விட்டு கிளம்பி வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா ஒண்ணு, அம்மா அப்பா எங்களை சுத்தி ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு. தப்பு செய்யறவங்கள நீதான் கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்தே தப்பு செஞ்சா சாமி தண்டனை கொடுக்கும்னு சொல்லிருக்காங்க. ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சவங்க தான் நல்லா இருக்காங்க. பாட்டி, ஸ்வேதா ஆண்டி, மருது சித்தப்பா, பூங்கோத அத்தை எல்லாரும் திருப்பி திருப்பி தப்பு தான் பண்றாங்க. ஆனா அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஏன் இப்போ நாங்க மட்டும் கஷ்டப்படுறோம்? நீ சாமி தானே, நீ எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். இப்படி எங்க அப்பாவை மட்டும் கஷ்டப்படுத்தலாமா? எப்படியாவது என் அப்பா நல்லபடியா மீண்டு வரணும். இவங்களாம் என் அம்மா மேல திருடின்னு பழி போட்டிருக்காங்கல்ல, அந்த பழி போகணும். என்ன நடந்தது நீ தான் சொல்லணும். சாமி, நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும். உன்னதான் நம்பி இருக்கோம். ஏய் முருகா, எங்கடா இருக்கிற? பல்கா ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்குறா. இதே மாதிரி டெய்லி நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம லைஃப் செம்ம மாசா இருக்கும். ஏய் பார்ட்டி என்னடா பெரிய
யாரு யார் மணி? கோயில்ல அம்மனோட நகையை திருடி அத கொண்டு போய் ஒரு பரிதாபப்பட்ட பொண்ணு கிட்ட போட்டு அவளுக்கு நீ திருட்டு பட்டம் வாங்கி கொடுத்துட்டல்ல. ஏய் யார் நீ? யார் நீ? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதே. நீ பண்ண பாவத்துக்கு இப்ப அநியாயமா ஒரு குழந்தை கோயில்ல பணையமா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையாடா? எதுக்காகடா இப்படி பண்ண? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு நல்லவ இல்ல. விடு, நான் போகணும். ஏய், கல்லா இருக்கிற புருஷனை மீட்கணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளைய மனசாட்சியே இல்லாம இப்படி துன்புறுத்துறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? போடா போ. போய் மரியாதையா அந்த ஊர்க்காரங்க முன்னாடி கால்ல விழுந்து நான் பண்ணது தப்பு, நான் தான் அம்மன் நகையை திருடுனேன்னு மன்னிப்பு கேளு. ஏய் யார் நீ? நான் தான் அதெல்லாம் பண்ணலன்னு சொல்றேன். சும்மா வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க. விலகு, வழிவிடுன்றல. முடியாதுடா. நான் சொல்றத செய்ய போறியா இல்லையா? ஆமா, நான் தான் பண்ணேன். சொல்ல முடியாது. என்ன பண்ணுங்கிறப்ப நான் வந்து உண்மையை ஒத்துக்கவும் முடியாது, மன்னிப்பும் கேட்க முடியாது. பாப்பா மன்னிப்பு கேட்க முடியாதா? கேட்க முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னை பாம்பு கொத்தி சாக வைப்பேன். ஏதோ உலகத்துல இருக்கிற அத்தனை பாம்பையும் நீதான் உன் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கிற மாதிரி பேசுற. நீ என்ன பெரிய நாகக்கண்ணியா? ஆமாண்டா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் நாகக்கண்ணி தான்டா. மிக கொடிய விஷ பாம்புடானா. யாரு? யாரு நீ? நீ ஏதோ வேஷம் போட்டு என்ன ஏமாத்துற. இப்படிலாம் என்ன ஏமாத்த முடியாது. ஏய், நீ சாகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சாகுடா. வேணா, என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. வேணாம், என்ன கொத்திராத, என்ன கொத்திராத. அப்ப உண்மையை சொல்றேன்னு ஒத்துக்கோடா. இல்ல இல்ல, சரி சரி, நான் சொல்றேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம பண்ணிட்டேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னடா பிரயோஜனம்? போய் இந்த ஊர்க்காரங்க கிட்ட மன்னிப்பு கேளு. போறேன் போறேன் போறேன். நான் உன்னை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது ஏடா கூடம் பண்ணணும்னு நினைச்ச மறு நிமிஷமே உன்னை கொத்திடுவேன். இல்ல வேணாம், நான் போறேன்.